அனைவருக்கும் வணக்கம். நான் மங்களேஸ்வரி, ஆங்கில பட்டதாரி ஆசிரியையாக அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் பணிபுரிகிறேன். ஆன்லைன் கல்வி ரேடியோ அப்படின்னு ஒரு வசதி பிள்ளைகளின் கற்றலுக்காக அரசு பள்ளி ஆசிரியர்களின் தன்னார்வ கூட்டு முயற்சியால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற விஷயத்தை எடுத்து சொல்லவே இந்த காணொளி. கொரோனா வார்த்தையை கேட்டாலே நடுங்கக்கூடிய அளவுக்கு நம்மை வாட்டி வதைத்தது. முதல் அலை வந்து நம்மளுக்கு பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்ட பொழுது கற்பித்தல் கற்றல் இரண்டையும் எவ்வாறு மேம்படுத்துவது என்பதில் நிறைய சிரமங்களை மேற்கொண்டோம். கல்வி என்பது இனி ஆன்லைன் வழியாகத்தான் என்றபோது மாணவ மாணவியர்களை இணைக்கும் பொருட்டு முயற்சி செய்தால் பல மாணவ மாணவியர்கள் விடுபட்ட நிலையிலே இருக்கக்கூடிய சூழல். ஏனெனில் நம் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் மிகவும் பின்தங்கிய, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அது நாம் எல்லோரும் அறிந்ததே. ஆதலால் அம்மாணவ மாணவியர்களுக்கு தொடர்ந்து காணொளிகளை காண்பதற்கோ அல்லது கூகுள் மீட், ஜூம் மீட்னு ஆன்லைனில் கற்பித்தலை மேற்கொண்டால் அதில் கலந்து கொள்வதற்கோ அவர்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருந்தன. அப்படி இருக்கும்போது அதனை வேறு வழியில் எப்படி எடுத்து செல்லலாம் என்ற முயற்சியில் கடலூர் மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய திரு கார்த்திக் ராஜா என்பவர் அவர் பள்ளி மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிதான் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ. அதன் பின் பல ஆசிரியர்கள் அதன் எளிய நடைமுறையின் மேல் ஈர்ப்பு கொண்டு தங்களின் பங்களிப்பையும் கொடுத்து எல்லா மாணவ மாணவியர்களுக்கும் பயன்பெறும் வகையில் இதை மாற்றலாம் என்ற முயற்சியில் உருவானதே இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ என்பது. அதில் 28 மாவட்டங்களில் உள்ள ஆசிரியர்கள் இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 78 ஆசிரியர்கள் 1 முதல் 8 வரையிலான பாடங்களை வீட்டில் இருந்தபடியே அதை ஒலி வடிவத்தில் அனுப்பி இந்த ரேடியோ என்ற தளத்தில் கார்த்திக் ராஜா சார் ஏற்றி வைப்பார். அதன் ஒளிபரப்பு நேரம், அதற்கான அட்டவணை, அதை பற்றிய விழிப்புணர்வு என்று ஒவ்வொரு படிப்படியாக நாங்கள் அதை எடுத்து சென்றுள்ளோம். அதில் நான் 8ஆம் வகுப்பு ஆங்கிலம் பருவம் 1 மற்றும் 2 இதை கற்பித்துள்ளேன். இதை பற்றிய விழிப்புணர்வை கூகுள் மீட் மூலம் ஆசிரியர்களுக்கு எடுத்து செல்லும் நோக்கில் மாவட்டம் வாரியாக குழு பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்ட வாரியான குழுவில் தன்னார்வமாக இணைந்துள்ளனர். மாணவர்களுக்கு தினமும் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளை அந்தந்த நேரங்களில் காலை மாலை என பிரித்து அவர்களுக்கு அந்த நேரங்களை அவ்வப்போது நாங்கள் செய்தியாக அனுப்புகின்றோம். அதில் அவர்கள் கற்றவற்றை எங்களுக்கு மீண்டும் எழுதியோ அல்லது ஆடியோ வடிவில் ஒப்புவித்தோ எங்களுக்கு அதை அனுப்புகிறார்கள். நாங்கள் அதனை மதிப்பீடு செய்து கற்றலை மேம்படுத்திக் கொள்கின்றோம். இதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா 2G மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் செல்லிலேயே இது இயங்குகின்றது. டவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கூட இது நன்றாகவே இயங்குகின்றது. மாணவ மாணவியர் மொபைலை அவர்கள் கையில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பெற்றோர்கள் கண்காணிப்பில் அவர்கள் இதை ஆன் செய்து கொடுத்துவிட்டு அவர்கள் போனை வைத்திருந்தாலே இது ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கும். சரி, சில பெற்றோர்களுக்கு ஒளிபரப்பாகும் நேரங்களில் இதை மாணவ மாணவியரிடம் தர இயலவில்லை என்று ஒரு சிறு இடர்பாடு வந்தது. அதை எப்படி நீக்கலாம் என்று பிளேலிஸ்ட் என்ற வசதியை செய்து கொடுத்துள்ளோம்.
இது ஒவ்வொன்றை செய்யும் பொழுதும் நாங்கள் எங்கும் விளம்பரப்படுத்தவோ கட்டணம் வசூலிக்கவோ இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு சேவை மனப்பான்மையுடன் கடந்த ஜனவரி மாதம் முதல் நடந்து கொண்டிருக்கும் ஒரு தன்னார்வ கூட்டு முயற்சியே. இந்த காணொளி மூலம் கூட உங்களுக்கு இந்த தகவலை பரப்புவது ஏதோ ஒரு 1000 பிள்ளைகளுக்கு பயன்பட்டது, 1,00,000 பிள்ளைகளுக்கு பயன்பட கூடுமே என்ற ஒரு ஆர்வத்தில்தான். நம் கல்வி ரேடியோ அட்டவணையும் கல்வி தொலைக்காட்சியில் பாடங்கள் ஒளிபரப்பாகக்கூடிய அட்டவணையும் இங்கே நீங்கள் காணலாம். இந்த கூட்டு முயற்சியில் நிதியுதவி செய்தும் தங்களின் கற்பித்தலை ஒலி வடிவில் அனுப்பியும் தங்கள் பங்களிப்பை அளிக்கும் ஆசிரியர்கள் இதோ. இதில் பாடப்பகுதிகள் தவிர கதைகள், வினாவிடை தொகுப்பு, மின்மினிகள் மின்னும் நேரம் என்று மாணவ மாணவியருக்கான நிகழ்ச்சிகள், அவர்களை பங்கேற்று நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், கதைகள், பாடல்கள், அறிவு களஞ்சியம் பகுதி என ஏகப்பட்ட பயனுள்ள கருத்துக்கள் பொதிந்த ரேடியோவாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையில் மாணவர்கள் தங்கள் நேரத்தை பயனுள்ள விதமாக கழிக்க அவர்களுக்கு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சான்றிதழும் கேடயங்களும் பரிசாக வழங்கினோம். அதன் பிறகு ஓரளவு கூகுள் மீட்டில் பெற்றோர்களை இணைத்து ஆசிரியர்களை இணைத்து அட்டவணையையும் கொடுத்து இப்படியெல்லாம் செயல்படுகின்றது என்ற விளக்கங்களை எல்லாம் கொடுத்த பிறகு நிறைய பேரோட கேள்வி எப்படி இருந்தது என்றால், அரசு பள்ளிகளிலே ஆங்கில வழியில் மாணவ மாணவியர்கள் கற்கின்றனர், அவர்களுக்கு பயன்படும் விதமாக இது இல்லையே என்று கூறினர். அது தவிர 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கும் தந்தால் நன்றாக இருக்குமே என்ற கருத்தும் எங்களுக்கு கிடைக்க பெற்றன. நாங்கள் ஒவ்வொரு முறை எல்லா மாணவ மாணவியரையும் பெற்றோரையும் வலியுறுத்தும் போது கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய அட்டவணையையும் கூறுகின்றோம். இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவில் ஒளிபரப்பாகக்கூடிய நேரங்களையும் கூறுகின்றோம். பல பள்ளிகளில் பல ஆசிரியர்கள் அந்த அட்டவணையை பிரிண்ட் அவுட் செய்து எடுத்துக்கொண்டு கொடுத்துள்ளோம். சில ஆசிரியர்கள் மாணவ மாணவியருக்கு அதை புத்தகத்திலே ஒட்டியே கொடுத்துள்ளனர். பல பள்ளிகளுக்கு சென்று இதை செய்கின்றோம். எங்கள் பள்ளி தாண்டி மற்ற பள்ளிகளுக்கும் இது உதவும் வகையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்கள் கைபேசியை எடுங்கள், கூகுள் குரோமில் www.kalviradio.com என்று டைப் செய்யுங்கள். அது அந்த இணையதளத்திற்கு உங்களை அழைத்து செல்லும். அங்கே நீங்கள் ரேடியோவில் ஒளிபரப்பாவது நீள் செவ்வகம், இப்படி நீளமா இருக்கும், அந்த செவ்வகத்தில் தொட்டால் அந்தந்த நேரத்தில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் தங்களுக்கு கிடைக்கும். பிளேலிஸ்ட் என்றொன்று இருக்கும், அதை தொட்டீர்களானால் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்னு 8 கிளாஸுக்கும் வரும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் கீழே தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் என்று 5ம் இருக்கும். இவை அனைத்தும் தங்களுக்கு வசதியான நேரங்களில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். பாட புத்தகத்தை துணை கொண்டு கையில் ஒரு குறிப்பெடுக்க நோட்டு மற்றும் பென்சிலை வைத்துக்கொண்டு மாணவ மாணவிகள் படித்தால் போதுமானது. நாங்கள் எப்போதும் அறிவுறுத்துவது பாட புத்தகத்தின் துணையோடு கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் கண்டு ஆன்லைன் கல்வி ரேடியோவிலும் கேட்டு தங்களின் கற்றலை மேம்படுத்திக் கொள்ளுமாறு
தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாத இறுதிக்குள் 1 முதல் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் அனைவரும் பயன்படும் விதத்தில் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ செயல்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆகவே நீங்களும் சென்று பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கோ மாணவ மாணவிகளுக்கோ இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. நன்றி.